கண்ணாடியில் போய் தன்னைத்தானே பார்ப்பாங்க. தன்னைத்தானே பார்க்கறது தப்பு இல்லை, ஆனால் அந்த கண்ணாடியில் தன்னைத்தானே பார்க்குற அளவுக்கு தன்னுடைய முகம் தெரியக்கூடாது, உருவம் மட்டும்தான் தெரியணும். அது நான் விளக்கமாக சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் கேமராவில் நான் என்ன நானே பார்த்துக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கேன், எதிரில் கேமரா இருக்கு. ஆனால் நான் இப்படி விலகி நிற்கணும். இப்படி விலகி நின்று என்னுடைய பார்வை மட்டும் அந்த கண்ணாடியை பார்க்கணும். என்னுடைய உருவத்தை நான் பார்க்கணுமே ஒழிய என்ன நான் கண்ணாடியில் பார்க்கக்கூடாது. அப்படி நீங்கள் தரிசனம் தினம் தினம் நீங்கள் அந்த கண்ணாடியில் பார்க்கும்போது அந்த நாள் சுபமான நாளாக இருக்கும். உங்கள் உருவத்தையே நீங்கள் நேராக போய் கண்ணாடியில் பார்க்குறீங்க அப்படின்னா அது அவ்வளவு சுபமான பலனை தராது. நீங்கள் வேணா ஒரு 2 நாள் பண்ணி பாருங்களேன். சுபமான பலனை தரும், அற்புதமான பலனை தரும், நிம்மதியை தரும்,